கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லையும் கூட நம்ம பார்க்க போகிற ஒரு நபர் பரிச்சயமானவர் தான். பட் அவருடைய பெயர் ரொம்ப வெளிப்படையாக நிறைய இடங்களில் கொடுக்கப்படலை. அதுக்கு முன்பாக ஒரு சின்ன கேள்வியோடு, மேபி முன்ன கூட நான் கேட்டிருந்துருக்கலாம், ஒரு சின்ன கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். கிரேட் லீடர் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே யாரை அட்ரஸ் பண்ணுவோம், யாரை சொல்லுவோம்? மோசே. ஏன்னா அவர் பயங்கரமாக எவ்வளோ லட்ச ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸில் இருக்கிற ஒரு 40 பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள அடக்கி ஆள்வதே பெரும் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ஜனங்களை அவர் வழி நடத்தி கொண்டு போனார் அப்படின்னு சொல்லும்போது அவரை நம்ம பயங்கரமான ஒரு தலைவர், மிகச்சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்படியாக அந்த ஒரு மனுஷன் உருவாகுவதற்கு 4 பெண்களுடைய பங்கு இருந்தது. அது யாருன்னு சொல்ல முடியுமா? மருத்துவச்சிகள் சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்க. நீங்கள் யார் சொன்னீங்க ஆண்டி? பார்வோனுடைய குமாரத்தி, அவங்களும் முக்கியமாக இளவரசி. அப்புறம் மெயினான ஆளையும் விட்டுறீங்களே, அம்மாவை மட்டும் சொல்கிறீங்க. அவங்களுடைய மனைவி, சரிங்களா? ஸோ அந்த மருத்துவச்சிகளோடு சேர்த்து பார்க்கும்பொழுது 6 பேர் சொல்லலாம், முக்கியமாக இந்த 4 நபர்கள். ஸோ இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வளர்ப்புலேருந்து அதிக நாள் அவங்களோட கூட இருந்து வழி நடத்தின தாயாரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அவங்கள குறித்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்களுடைய பெயர் யோகபேத், சரியா? மோசேயினுடைய தாயாருடைய பெயர் யோகபேத். யாத்ராகமம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் அவங்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாராவது எடுத்தவங்க வாசிங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா என்னாகமம் 26வது அதிகாரம் 59வது வசனம். என்னாகமம் 26வது அதிகாரம் 59வது வசனம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே யோகபேத் யாருடைய குமாரத்தி அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு? எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இந்த 2 இடத்துல தான் அவங்களுடைய பெயர், அவங்க யாரோட குமாரத்தி, யாருக்கு மனைவியாக இருந்தாங்க, யார் அவங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அதோடு நம்ம அவங்களை குறித்ததான காரியம் நம்ம எதில் பார்க்க முடியும்னா யாத்ராகமம் 2வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலேருந்து 11வது வசனம் வரைக்கும் நம்ம அவங்களை குறித்ததான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படியாக யாத்ராகமம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் அப்படின்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கு. இங்கே இந்த வசனத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு மேபி ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனாலும் நிறைய நேரத்தில் பெற்றோர்களாகிய நாம இந்த இடத்துல முடிவெடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. லேவியின் குடும்பத்தாரில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு லேவியின் குமாரத்தி ஒருத்தியை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, இங்கே நம்ம ஜாதியோ இல்லை வேற எதையோ நம்ம அட்ரஸ் பண்ண போகிறதில்ல, அதை பற்றி குறித்து பார்க்க போகிறதில்ல. முக்கியமாக லேவி குடும்பத்தாரில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நாம் மனமுடிக்க வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்று ஒரு காரியத்திலேருந்து அதை கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நிறைய நேரத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம சபையிலே கூட எடுத்துக்கிட்டோன்னா அநேக வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிறதான தாய்மார்கள், குடும்பத்தார்கள் இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்டதான ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியம். நீங்கள்
பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதான காரியம். ஏன்னா வாலிப பிள்ளைகள் அவங்களுடைய வயதுக்குரிய காரியத்தில் நிறைய விஷயங்கள்ல இந்த காலத்தில் தவறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பெற்றோர்களாக, முக்கியமாக தாய்மார்களாக இருக்க நாம் நம்மளுடைய பிள்ளைகள் அந்த வயதுக்கு வரும்பொழுது அவர்களை சரியான விதத்தில் வழி நடத்த வேண்டியது மிகவும் அவசியம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 காரியம் நம்ம வாழ்க்கையில் யூஸ்வலாக சொல்லுவாங்க. ஒன்று நம்ம எப்படிப்பட்டதான நம்மளை எதிர்காலத்தை குறித்து பொதுவாக உலக பிரகாரமாக சொல்லும் பொழுது நம்மளுடைய படிப்பின் காரியம் எப்படியாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், அது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அதனால் பார்த்து கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லைஃப் பார்ட்னர், நம்மளுடைய கூட நம்ம துணையாக இருக்க போகிற நபர். ஸோ அப்படியாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமாக இதை குறித்து சொல்ல வேண்டியது மிகவும் அவசியம். கிறிஸ்துவை அறியாமல் இல்லை நான் அப்புறமா மாற்றி அவங்கள கொண்டு வந்துடுவேன் அப்படிலாம் சொல்லி தவறி போன அநேக குடும்பங்களை இந்த காலத்திலேயே நம்ம கூட இருக்கவங்களே நம்ம அநேகம் பேரை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். அநேகம் பேருடைய வாழ்க்கை இன்ன வரைக்கும் கூட அதை சரி செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில எவ்வளவோ குடும்பங்கள் தவித்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறாதபடிக்கு நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை துணையை சரியான விதத்தில் தேர்ந்தெடுப்பது மிகவும் அவசியம். ஸோ கர்த்தரை அறிந்த ஜனம், கர்த்தரை அறிந்த பிள்ளையை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு மனமுடிக்க வேண்டியது அவசியம்னு நம்ம பார்க்குறோம். அதோட கூட பார்த்தீங்கன்னா நான் அப்படி யோசித்து கொண்டிருந்தேன். இப்போ எல்லாருமே இப்போ ராகாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேற புறஜாதியிலேருந்து உள்ள ஆள் தான். ரூத் அவர்களை எடுத்துக்கிட்டோன்னா அவங்களும் வேற ஒரு புறஜாதியிலேருந்து வந்தவங்க தான். ஆனால் அப்படிப்பட்ட ஸ்திரீகளாக அவங்க இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஆண்டவர் தான் தேவன் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த நன்மையான காரியம் நடைபெற்றதை நம்ம பார்க்க முடியும். அதனால் நான் இந்த ஒரு வசனத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும். அவர்களை சரியான விதத்தில் வழி நடத்த வேண்டியது மிகவும் அவசியம்னு சொல்லி நம்ம இதிலேருந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த காலங்கள் நடைபெற்றதான சூழ்நிலை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே அறிந்தது தான். அதில் யோசேப்பினுடைய நாட்கள் முடிந்த பிறகு, அவர் மரித்த பிறகு மோசே பிறந்த இந்த சூழ்நிலை நாட்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 200 வருஷத்துலேருந்து 215 வருஷம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியாக பார்க்கும் பொழுது இந்த யோகேபேத் இப்போ ஒரு பிள்ளை பிறக்கிற வயசு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அது அந்த காலத்தில் மேபி நிறைய ஏஜ், இப்போ சாரால போல நிறைய வயசாகி பிறந்த ஸ்திரீகளும் உண்டு. ஆனால் அப்படி எடுத்துக்கிட்டா கூட அவங்களுடைய வயசு கண்டிப்பாக மிஞ்சி வேணால் 100க்கு மேலே இருக்க போகிறதில்ல. அந்த வயசை எடுத்துக்கிட்டா கூட அதில் யோகேபேத்துக்கு அப்படி நாள் கடந்து பிள்ளை பெற்றாங்க அப்படின்லாம் நமக்கு எதுவும் கொடுக்கப்படல. அப்போ நார்மலாக ஒரு திருமணமான பிறகு ஒரு பிள்ளை பிறக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில தான் அவங்க அந்த பிள்ளையை பெற்றெடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படியாக அந்த சூழ்நிலையை யோசித்து பார்க்கும் பொழுது பயங்கரமான ஒடுக்கம் நிறைந்த, பயங்கரமான கொடுமை நிறைந்த சூழ்நிலையில தான் அவங்களே பறந்துருப்பாங்க. ஏன்னா 200 வருஷம் தான் பார்த்துக்கோங்களேன். அப்போ அவங்களே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்த ஒரு ஸ்திரீயாக தான் அவங்க காணப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம யோசிக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி இந்த தாயாகிய யோகேபேத் அந்த பிள்ளைகளை வளர்த்திருப்பார்கள் என்பது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் செய்ததான பராமரிப்பு, யோகேபேத்துடைய பராமரிப்பை குறித்து நம்ம பார்க்கலாம். பிள்ளைகளை, குடும்பத்தை நாம் பராமரிக்கக்கூடிய ஸ்திரீகளாக இருப்பது மிகவும் அவசியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த 2வது வசனத்தில் அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளதென்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள் அப்படின்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கு. அது he is fine அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் போடப்பட்டிருக்கு. அப்படியாக அந்த பிள்ளை ஒரு இதில் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. பிள்ளை அழகுள்ளது என்று கண்டு அவங்க என்ன பண்ணாங்களாம், ஒளிச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அங்கே மெயினாக அவங்க ஒளிச்சு வைக்கிறாங்க, அதை அவங்க அந்த விதத்தில்
பாதுகாக்க வேண்டியதாக இருந்தது, இல்லை பராமரிக்க வேண்டியதாக இருந்ததுன்னா அதுவும் நமக்கு ஏற்கனவே அறிந்தது. ஸோ ஜனங்கள் பயங்கரமாக பெருகினதுனால அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த பார்வோன்ற அரசன் வந்து ஆண் பிள்ளைகளை எல்லாரையும் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சட்டத்தை பிறப்பித்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படி அதை மீறியும் அந்த மருத்துவச்சிகள் காப்பாற்றுறதுனால, அந்த பிள்ளைகளை காப்பாற்றுறதுனால அதை வந்து அவங்களால சாதிக்க முடியல. அப்போ அந்த ராஜா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த சிறு பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை எல்லாம் பிறந்த பிள்ளைகளை நீங்கள் கொண்டு போய் நைல் நதியில் போட்டுடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யோகபெத் எப்படி அந்த ஆண் பிள்ளையை, முக்கியமாக 3 மாதம் வரைக்கும் அந்த ஆண் பிள்ளையை அவங்க பராமரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க அந்த பிள்ளை, சிறு பிள்ளை பசி எடுத்தா அழுதுருக்கும், வேற ஏதாவது அதுக்கு கஷ்டம் இருந்தது, இல்லை நம்ம பிள்ளைகளை எல்லாம் நம்ம வளர்த்துருக்கோம், பிறந்த நாள் அந்த வயிறு வலி ஏற்பட்டிருக்கலாம், இல்லை அதுக்கு வேற ஏதாவது காரியங்கள் இருந்ததுன்னா அது சிறு பிள்ளைகளுடைய வெளிப்பாடே என்ன சொல்லுவாங்கன்னா அழுக. ஒன்று அழுவும், இல்லை சிரிக்கும், இல்லை ஏதாவது சத்தம் போடும், அதுதான் பண்ணும். அப்போது அந்த சத்தம் வெளியே கேட்கக்கூடாதபடிக்கு அந்த தாய் வந்து எப்படி அந்த பிள்ளையை பராமரிச்சிருப்பாங்க, நேரத்துக்கு போய் அதை பார்த்துருப்பாங்க, பசி எடுக்கிறது அழுகுறதுக்கு முன்னாடி அதுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, பால் கொடுத்துருப்பாங்க. அப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது யோகபெத் எவ்வளவாய் அந்த பிள்ளையை பராமரித்திருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று, அதே போல் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளையை எப்படியாக பாதுகாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க முடியும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வசனத்திலேயே அவங்க அதை ஒளிச்சு வைச்சாங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஏன்னா அங்கே ஜனங்களை தேடிட்டு வராங்க, அங்கே பார்வோனுடைய வேலைக்கார ஆட்கள் தேடிக்கொண்டு வந்திருப்பாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பிள்ளையை வந்து அப்படி தேடும் பொழுது வெளிப்படையாக தெரியாதபடிக்கு எங்கேயாவது கொண்டு போய் மறைத்து வைத்திருப்பார்கள். அதுதான் அங்கே ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு போடப்பட்டிருக்கு. இப்போ நம்ம குடும்பத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அவங்க வந்து அந்த வேலைக்காரர்கள்ட்ட இருந்து பாதுகாத்தாங்க. இப்போ நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைகளை, நம்ம குடும்பத்தில் இருக்கிற நபர்களை நம்ம பாதுகாப்பதற்கு பெண்களாகிய நாம் யாருக்கிட்டேருந்து நம்ம பாதுகாக்கணும்? யாருக்கிட்டேருந்து நம்ம பாதுகாக்கணும்? பிசாசு, சாத்தானுடைய கிரியைகள் நம்ம குடும்பத்தில் ஏற்படுகிறதான இந்த சூழ்ச்சிகள்லேருந்துலாம் நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். எப்படியாக அப்போ நம்ம பாதுகாக்க முடியும்? பிசாசோடு, சாத்தான் கிட்டேருந்து எப்படி நம்ம பாதுகாக்க முடியும்? எபேசியரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்த்து போராடும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு உரிய ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய பட்டயம் ஜெபம். ஸோ ஜெபத்தினால நம்மளுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்புள்ள ஸ்திரீகளாக நாம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுது. இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் நம்மளுடைய ஜெப குறைவினால நம்மளுடைய குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அதனால நம்ம குடும்பத்தை ஜெபத்தோடு நாம் பாதுகாக்க வேண்டும். கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி செய்யும் பொழுது தேவன் வேலி அடைத்து நாம் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதோடு கூட மறைத்து வைக்க வேண்டிய காரியங்கள்னு சொல்லி நான் ஏற்கனவே நைட் ப்ரேயர்லையும் ஒரு நாள் சொன்னேன். அதே போல் நம்ம பெண்கள் ஃபெலோஷிப்லேயும் ஒரு தடவை நம்ம பேசினோம். ஸோ நம்ம குடும்பத்தை குறித்ததான காரியத்தை நாம் எல்லாரிடத்திலும் எல்லா விதத்திலும் சொல்லுவது அவசியமற்றது. எந்த விஷயத்தை நம்ம சொல்லணும், எதை சொல்லக்கூடாதுங்கிற அறிவு நமக்கு வேணும். மறைத்து வைக்க வேண்டிய காரியங்களை நாம் மறைத்து வைக்கணும். இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நாம் குடும்பத்தினுடைய பாதுகாப்பு இல்லாமல் போகும்? நம்ம குடும்பத்தினுடைய காரியங்கள் எப்படி வெளியே தெரிய வரும்? ஒரு ஃபேமிலியாக இருக்கோம், நம்ம குடும்பத்தில் ஒரு நிகழ்வு, ஒரு காரியம் நடக்குது, அது நல்லதாக கூட இருக்கலாம், இல்லை கெட்டதாக கூட இருக்கலாம். அது எப்படி வெளியே தெரிய வரும்? ஒன்று நம்ம போய் மற்றவங்கள்ட்ட சொல்லுவோம், இல்லை வேற யாராவது நம்ம குடும்பத்துக்குள்ளே வரும்பொழுதோ நம்ம குடும்பத்தில் இப்படி நடக்குது அப்படின்றத அறிந்து கொள்ள முடியும். ஸோ அப்போ இது ரெண்டுத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும்? அதை கையாளக்கூடிய திறனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய
நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள் வெளியே போய் அது பாதுகாப்பை இழக்கக்கூடியதான சூழ்நிலைக்கு நாம் விடக்கூடாது. நாம் என்ன பண்ணுறோம், நிறைய நேரத்தில் அப்படியாக நடந்து கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றையும் போய் மற்றவர்களிடத்தில் சொல்லிவிட்டு நாம் அதனுடைய பிரச்சனையை சந்திக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஒன்று. இன்னொன்று, மற்றவர்கள் நம்ம குடும்பத்துக்குள்ளே வரும்பொழுது நாம் குடும்பம் எப்படிப்பட்டதாக நாம் நடந்து கொள்ளுகிறோம், மற்றவர்களுக்கு சாட்சியுள்ள ஒரு குடும்பமாக அவங்க வந்து நம்மளை பார்க்கும் பொழுதோ இல்லை நம்மளை குறித்து அறிந்து கொள்ளும் பொழுதோ, இவங்க எப்படியாக ஒற்றுமையாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக தன்னுடைய சாட்சியை காத்து கொள்ளுகிறார்கள், எப்படி பிள்ளையை வளர்த்துருக்காங்க, எப்படி அவங்க குடும்பத்தை பராமரிக்கிறாங்க, எப்படி அவங்க வேலை செய்கிறாங்க, எப்படி அவங்க வீட்டை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வரும்பொழுது நம்மை குறித்து நல்ல விதத்தில் சொல்லக்கூடியதான காரியங்கள் நம்ம குடும்பத்தில் இருக்குதுன்னா நம்ம குடும்பம் பாதுகாக்கப்பட்ட குடும்பமாக நல்ல சாட்சி பெற்ற குடும்பமாக இருக்கும். இல்லைன்னா இதுக்கு எதிர்மறை இருக்கும் பொழுது அவங்க போய் வெளியே என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் எப்படி இருக்காங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, எப்படி அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம குடும்பத்தினுடைய பாதுகாப்பு அங்கே என்ன பண்ணிடுது, இழந்து போகக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுது. ஸோ குடும்பத்தை பாதுகாக்கிற ஸ்திரீகளாக ஆவிக்குரிய ரீதியில் நம்ம ஜபத்தினாலும் அதே போல் நம்மளுடைய நாவ் அடக்கம் இல்லை நம்ம குடும்பத்தை குறித்து தான் நிறைய இன்னைக்கு ரொம்ப எக்ஸாக்டாக பாஸ்டர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. பாஸ்டர் தாமஸ் அவர்கள் ஆவடியில் இருந்த பாஸ்டர் வந்து பேசின காரியங்கள் குறித்து எப்படி நாம் பேசி ப்ளஸ் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதான காரியத்தின் மூலமாக நாம் எவ்வளவு சாபத்திற்கூடான காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் எப்படி நாம் நடந்து கொள்ளுகிறோம் என்று அவர் திட்டமும் தெளிவுமாக அந்த செய்தியில் அவர் வந்து சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் நம்மளை அறியாமலேயே நாம் அதை செய்வோம். இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப அமைதியாகவோ இல்லை செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக செஞ்சுட்டு எதுவும் நம்ம பேசாதபடிக்கு அப்படி இருப்போம். ஒரு சில நேரம் நான் யோசித்து பார்ப்பேன், இதே மாதிரி வேலை ஸ்தலத்தில் நான் இருக்கிறேன்னா ஒரு சில நேரம் எனக்கு நான் வேலை ஸ்தலத்தில் பேசுகிறதான காரியம் தப்புன்னு கூட தெரியாது. நம்மளே நான் கரெக்டாக நம்ம கரெக்டாக இருக்கோம், வீட்டில் இப்படிலாம் இருக்கோம், இப்படி பார்த்துக்குறோம், இந்த வேலை செய்கிறோம், இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே நிதானிச்சு கொள்ளும் பொழுது அந்த செய்கிற தவறான காரியம் நமக்கு சமயத்தில் அது தோணக்கூட தோணாது. ஆனால் அதற்கூடாகவும் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து அந்த உணர்வை கண்டிப்பாக தருவார். இல்லை நீ பேசுனது தப்பு, இங்கே இவங்களை பற்றி நீ இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, இவங்களை பற்றி நீ இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய நேரத்தில் அந்த உணர்வு ஆவியானவர் தருவார். அப்போ அதில் நான் மன்னிப்பு கேட்டுட்டு ஆண்டவரே நான் இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை நான் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். அப்படியாக நாம் பேசுவதில் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். எதை பேசக்கூடாது, எதை பேசணும், யாரை குறித்து பேசணுன்ற ஞானம் நமக்கு மிகவும் அவசியம். ஸோ இந்த காரியத்திலேருந்து நாம் அதை கற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது கண்காணிப்பு. முதலாவது பராமரிப்பு, அடுத்தது பாதுகாப்பு, அடுத்ததாக கண்காணிப்பு. ஸோ கண்காணிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே அந்த பிள்ளையை அவர்கள் எப்படியாக கண்காணித்திருப்பார்கள், கண்ணும் கருத்துமாக அவங்க பார்த்து கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனத்திலேருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். பிள்ளைக்கு ஏதாவது நடக்குதா, ஏதாவது ஆகுதா அப்படின்னு சொல்லி. அப்படியாக இந்த கண்காணிப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது யோசித்து பார்த்தீங்கன்னா பி விஜிலண்ட். என்ன ஆகுது, ஏதாவது ஆயிடுமா, ஏதாவது வந்துருவாங்களா, இல்லை பிள்ளைக்கு ஏதாவது ஆகுதா, பிள்ளை சத்தம் போடுதா அப்படின்னு சொல்லி கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதான் கண்காணிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இது ரொம்ப அவசியம். ஏன்னா சிறு பிள்ளைகள் வைத்திருக்கிறவங்களும் இருக்கும், பெரிய பிள்ளைகள், பெரிய யூத் வாலிப பிள்ளைகளை கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கும். நாம் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டியது மிக மிக அவசியம். நிறைய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகள்
பிள்ளைகள் எது செய்தாலும் ஒரு சில நேரம் சின்ன பிள்ளைங்க செஞ்சதுன்னா சின்ன பிள்ளை தானே பரவாயில்ல, பெருசாக ஆனால் சரியாயிடும் அப்படின்னு நினச்சி நம்ம விட்டுடுவோம். ஒரு சில நேரம் பிள்ளைகள் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லக்கூடாத ஒரு சூழ்நிலை ஆகிவிடும். ஸோ அப்படியாக பிள்ளைகள் தங்களை மறைத்து கொண்டு செய்கிறதான காரியங்கள் நிறைய நடைபெறுகிறத நம்ம இப்போ பார்க்க முடியும். யூடியூப் இல்லை ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கொள்ளுகிறதான காரியத்தெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப பயங்கரமாக இருக்குது வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். ஸோ இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை கண்காணிப்பது மிகவும் அவசியமாக இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக பிள்ளைகளை மாத்திரம் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற மற்றவர்களையும் கூட, முக்கியமாக கணவனார் என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, அதோட கூட பிள்ளைகள் என்ன ஃபோன் பார்க்குறாங்கன்னு தெரியும், ஆனால் அதில் என்ன பார்க்குறாங்கன்றது நாம் அறிந்து கொள்ளாமல் இருப்போம். நான் போய் ஜானிமா எது பார்த்தாலும் அப்பப்போ பார்ப்பேன், எட்டி பார்ப்பேன் என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஃபோனை எடுத்து கையில் கொடுத்துட்டா ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம செய்கிறதான வேலையோட பலுவில் அந்த பிள்ளைகள் எதாவது கேட்கும்போது அமைதியாக இருக்குன்னு என்னென்ன பண்ணிடுறோம், ஃபோன் பாரு இல்லை டிவி பாரு அப்படி ஏதாவது நம்ம கொடுத்துட்றோம். ஆனாலும் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், ஏன்னா அவங்களுடைய நடக்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். யோகபேத்தோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரியம், 3 பிள்ளைகளை அவங்க வளர்த்துருக்குறாங்க. 3 பிள்ளைகளும் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக இருக்காங்க. அவங்க என்ன காரியங்கள்லாம் மிக பெரிதான வல்லமையான ஊழியத்தை செய்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கு முக்கியமான எடுத்துக்காட்டாக மோசேவை நம்ம பார்க்க முடியும். இது எல்லாத்துடைய பிரதிபலிப்பு என்னன்னா அந்த தாயினுடைய ஒரு வளர்ப்பு. ஸோ நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் பிள்ளைகளை கண்காணிக்கணும், வளர்க்கணும். நிறைய விஷயங்கள் சின்ன பிள்ளையிலே நான் யூஸ்வலாக பார்ப்பேன். ஒன்று நம்ம கண்டுபிடிக்க முடியும், நல்லதும் சரி கெட்டதும் சரி. இது என்ன மாதிரியே செய்யுது, இது வந்து இவங்கள மாதிரி செய்யுது, இது வந்து இவங்கள எங்கேருந்து வருதுன்னு நான் யோசித்து பார்த்தேன்னா எப்படி பார்த்தாலும் சுற்றி நம்ம குடும்ப நபர்களுடைய கேரக்டர்ஸ் தான் இருக்கும். அது வந்து ஒன்று கூட இருக்கிறவங்களா இருக்கும், இல்லைன்னா நம்ம அந்த ரத்த சம்பந்தமான அந்த ஜீன் மூலமாக இப்போ மாமா அத்தை அப்படிலாம் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய கேரக்டர்ஸை நம்ம பார்க்க முடியும். அப்படியாக பிள்ளைகள் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க வளர்க்குறவங்க, முக்கியமாக தாய் தகப்பன்மாருடைய அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பிள்ளைகளுக்கு காணப்படும். அப்போ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. அதனால் இந்த யோகபேத் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை நல்ல விதத்தில் வளர்த்து ஒரு நல்ல தாய் என்ற பெயரை அவர்கள் பெற்றார்களோ, அதுபோல நாமும் நம்மளுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் மிகவும் கவனமாக இருந்து அவர்களை கண்காணித்து நல்ல விதத்தில் வளர்க்கணும்னு சொல்லி பார்க்குறோம். வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, மோசே கிட்டத்தட்ட அந்த பார்வோனுடைய குமாரத்தி கொடுத்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 10லேருந்து 12 வயசு வரைக்கும் அவங்க இருந்து வளர்த்து அங்கே கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எக்ஸாக்டாக வேதத்தில் கொடுக்கப்படலை, ஆனால் அப்படியாக ஒரு கணிப்பு இருக்குது. 10லேருந்து 12 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த எவ்வளவு 10லேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிறது எவ்வளோ ஒரு க்ரூஷியல் பீரியடுன்னு நம்ம நினச்சி பார்க்கணும். யூஸ்வலாக சொல்லுவாங்க 5 விளையாதது 50 ஆனாலும், ஏன்னா அந்த 5 வயசு வரைக்கும் நம்ம என்ன சொல்லி எப்படி பிள்ளைகளை வளர்க்குறோமோ அதுதான் அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி. இப்போ மோசையோட லைஃப்லேருந்து சரி 5க்கு மேலே ஒரு 10-12 கூட எடுத்துக்குவோமே, அப்போ 10-12 வயசுக்குள்ள அவங்க எவ்வளவு சொல்லி கொடுத்துருப்பாங்க, எப்படியாக ஆண்டவரை குறித்து அவங்க போதித்திருப்பாங்க. ஏன்னா அந்த காரியங்கள் தான் மோசேயோட வாழ்க்கையில் பின் நாட்களில் அங்கே நடந்ததை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா மோசேக்கு அந்த எபிரேயர் கலாச்சாரத்தை குறித்து, ஆண்டவரை குறித்து, ஏன்னா உடனே அடுத்த வசனத்திலே பார்த்தீங்க அப்படின்னா பார்வோன் குமாரத்தியில் கொண்டு போய் விட்ட உடனே அங்கே பிரச்சனை நடக்குது. அப்போ மோசே என்ன பண்ணுறாரு, அதை எதிர்த்து, ஏன்னா அவருக்கு தெரியுது எபிரேயர்கள் தான் நம்மளுடைய ஜனம், அவங்கள ஒடுக்கிறத அவரால் என்ன பண்ண முடியல, தாங்கி கொள்ள முடியல. அதே போல் எபிரேயரில் போடப்பட்டிருக்கு, அனித்தியமான இந்த மரண்மன வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை விட்டு விட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக அவருடைய ஊழியத்தை செய்யும்படியான
அந்த துன்பத்தை அனுபவிக்கிறது என்ன பண்ணாரு, அவர் தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி எபிரேயர்ல போடப்பட்டிருக்கதை நம்ம வாசிக்கிறோம். அப்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் மோசேயோட வாழ்க்கையில நடைபெறுவதற்கு அந்த 10லேருந்து 12 வயசு வரைக்கும் அவங்க வைத்திருந்து வளர்த்து சொல்லி கொடுத்ததான காரியத்துல தான் அவர் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு அவர் நடத்தப்பட்டார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஞானத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேதத்தில் போடப்பட்டிருக்கு, நாணர் பெட்டியை செய்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த பிள்ளையை அந்த பெட்டிக்குள்ளே வச்சு அந்த பெட்டியை கொண்டு போய் நதியில் விட்டுடலை. ஸோ அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. அந்த நதியில் அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு நதி ஓரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் 3வது வசனத்து கடைசி பகுதியில் நம்ம பார்க்குறோம். அவங்க நதியில் மிதக்கிற மாதிரி என்ன பண்ணலை, விடலை. ஏன்னா அந்த நைல் நதி அவ்வளோ முதலைகள் நிறைந்த ஒரு நதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த ஸ்திரீ எவ்வளவாய் அந்த பிள்ளைக்கு அந்த ஞானத்தோடு செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா எல்லா ஸ்திரீகளும் தூக்கி போட்டாங்க, அவங்க நைல் நதியில் போட்டாங்க. ஆனால் இவங்க மட்டும்தான் பெட்டி செஞ்சு அந்த பெட்டியை கூட ஏதோ செஞ்சு இப்படி ஏனோ தானோன்னு என்ன பண்ணலை, விடலை. நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தான் அலட்சியமாக சமயத்தில் ஒரு காரியத்தை செய்யும்போது ஏனோ தானோ நடந்தால் நடக்கட்டும், இது வந்தால் வரட்டும், போனால் போட்டும் அப்படிலாம் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ ஒரு ஜாக்கிரதையாக ஞானமாக அந்த இது தண்ணி எதுவும் உள்ளே பூந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அந்த கம்மெல்லாம் போட்டு ஒட்டி கொண்டு போய் என்ன பண்ணுறாங்களாம், நதியில் இருக்கிற நாணலுக்கு இடையில அவங்க கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த இடத்துல அங்கே பார்வோன் அவங்க அந்த கூட்டம் எல்லாம் பார்வோன் குமாரத்தி குளிக்கும்படியாக வருகிற அது ஒரு இடம். அப்போ அதில் நமக்கு நல்லா தெரியுது, அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்காது, முதலைகள் இருந்திருக்காது. வேற இடம்னா முதலைகள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக யாரும் போய் என்ன பண்ண போகிறதில்ல, குளிக்க போகிறதில்ல. ஏன்னா அதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் அவ்வளவாக அவங்க அந்த பிள்ளையை கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படியாக ஞானமுள்ள பிள்ளைகளாக நாமளும் நம்மளுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம ஞானமாய் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த நாணலுக்குள்ளே வைத்து அந்த பிசினும் பூலும் போடுறாங்கல்ல, அந்த சம்பவத்தை யோசித்து பார்க்கும் பொழுது எதனால அவங்க பிசினும் அந்த கீழும் பூசி வச்சிருப்பாங்க, தண்ணி உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே அவங்க யோகேபேத்திட்ட ஒரு காரியம் பாருங்க, எந்த காரியம் நடைபெற்று விடுமோ அப்படின்னு வருங்காரியத்தை குறித்து யோசித்து செயல்படுகிற ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்படியாக நம்ம குடும்பத்துலேயும் பெண்கள் யூஸ்வலாகவே அந்த ஒரு கேரக்டர் இருக்குது, டக்கு டக்குன்னு முடிவெடுப்பாங்க. ஆண்கள் பெண்கள் பார்க்கும் பொழுது ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது, இல்லை என்ன நடக்கும் அப்படின்றத யோசித்து எடுக்கணும். ஸோ அப்படியாக நாம் ஒரு சில நேரத்தில் அதில் தவறுகிறவர்களாக இருந்தோம்னா, ஒரு காரியம் நடைபெறுகிறதுனா யோசித்து பார்க்கணும், அதனுடைய கான்சிக்வன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, விளைவுகள், அதனுடைய விளைவுகள் என்ன நடக்கும். ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அந்த முடிவில் என்ன காரியங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ அதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, என்ன செய்யணும் அப்படின்றத நாம் அறிந்த ஒரு பெண்களாக நாம் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். ஸோ எப்படி அவங்க அந்த வருங்காரியத்தை யோசித்து, ஐயோ தண்ணி பூந்துரும், அப்போ அதை என்ன பண்ணணும், நான் பாதுகாக்கணும் அப்படின்னு யோசித்து செயல்பட்டாங்களோ அதுபோல நாமும் வருங்காரியங்களை யோசித்து செயல்பட வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா அங்கே மற்ற ஸ்திரீகளுக்கும் இந்த யோகேபேத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை நம்ம காண முடியும். ஏன்னா மற்ற ஸ்திரீகள் எல்லாம் நதியில் என்ன பண்ணாங்க, தூக்கி போட்டாங்க. ஆனால் இங்கே இவங்க மட்டும் பெட்டியை செய்து தூக்கி போட்டாங்க. ஸோ நம்ம கூட
கிறிஸ்தவ பிள்ளைகளா மற்ற புறஜாதிகளுக்கு மத்தியில நாம் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற ஒரு நபராக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. உலகத்தோடு ஒற்று போகிற ஒரு வாழ்க்கை எல்லாத்துக்கூட. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு ஏற்ற பரிசுத்தம், அவருக்கு ஏற்ற பரிசுத்தனாலே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற பெண்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னா உலகத்தோடு ஒற்று போகிற ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு, எப்படி மீன் கடலுக்குள்ள இருந்தா அதுக்குள்ள அந்த உப்பு சாரம் போகாம அது ஒரு தனித்தன்மை உடையதா இருக்குதோ, அதே போல இந்த உலகத்துக்குள்ளாக நாம் வாழ்ந்தாலும் நாம் ஒரு தனித்துவம் உடைய பெண்களாக கிறிஸ்துவை நம்மளுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நபராக நாம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். எல்லாருக்கூடையும் சேர்ந்து எல்லாத்த போலையும் ஐயோ எப்படிலாம் நாம் எப்படி இருக்க முடியும், இப்படிலாம் எப்படி பேசாமல் இருக்க முடியும், அவங்க எதுக்கு கூப்பிடுறாங்க நான் அதுக்கு போகாமல் எப்படி இருக்க முடியும், இதெல்லாம் இயல்பு தானே அப்படின்னு சொல்லி, இயல்பான காரியம் என்பது வேற, ஆண்டவருக்காக தனித்துவம் படுத்தி நாம் நிற்பது வேற. அதுக்காக எல்லாத்துலேருந்து உலகத்துலேருந்து நம்மளை ஒதுக்கிக்கிட்டு நாம் எதுவுமே செய்யாமல் அப்படி இருக்க வேண்டும் என்பது அல்ல. நாம் மற்ற பெண்கள் இப்போ அவங்க சொல்லுவாங்க ஒரு லேட்டாக போகிறோம் அப்படின்னா காரணம் சொல்வது எளிதாக என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக பொய் சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நமக்கு ஆண்டவரோட பிள்ளைகளாக நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு இருக்குன்னா அதுக்குரிய காரணத்தை கரெக்டாக சொல்லிவிட்டு சாரி மேம் நான் இனிமேட்டு என்ன பண்ணுவேன் நேரத்துக்கு வருவேன் அப்படின்ற அந்த ஒரு தனித்துவம் இருக்கணும். இப்போ எங்கள் காலேஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெருமைக்காக இல்லை, ஒரு சில விஷயங்களில் யூனிஃபார்ம் போட்டு போவது காலேஜில் ஒரு யூஷுவல் இது. அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, எல்லா ஸ்டாஃப்ஸும் யூனிஃபார்ம் போடாமல் என்ன டெய்லி அதே ஒரே கலர் சாரியே கட்டிட்டு போகிறதுன்னு சொல்லி அந்த ரூல்ஸை மாற்றவே இல்லை. ஆனால் அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே மாற்றி அன்யூனிஃபார்மில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலேஜில் யூனிஃபார்மில் போகிற ஒரே ஆள் நான் மட்டும்தான், உங்களுக்கு தெரியும். அப்போது என்கிட்ட கேட்டாங்க, நான் ஃபியோனா நீ மட்டும் எப்போ பார்த்தாலும் யூனிஃபார்ம்லேயே வர்ற அப்படின்னு சொல்லி, வார்டுக்கு போக வேண்டியது இருக்குது அதனால் வர மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு அந்த போட்டதான ஒரு ரூல், அது ஒரு சட்டம், அப்போ அதை மீறக்கூடாது, அதன்படியாக செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு நடக்கை. ஸோ அதில் கூட அவங்க நோட் பண்ணுறாங்க, அப்போ இவ மட்டும்தான் இப்படி வர்றா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாக நாம் மற்றவர்களுக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த விதியில் சரியாக இருந்து நாம் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற ஒரு நபராக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, அவங்களுடைய விசுவாசம். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. எபிரேயர் 11:23. ஸோ யூஸ்வலாகவே நம்ம கேட்டிருக்கோம் வசனம், எங்கே விசுவாசம் இருக்கோ அங்கே பயம் இருக்கக்கூடாது. இங்கே வசனத்திலே போடப்பட்டிருக்கு பாருங்க, விசுவாசத்தினாலே அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த பிள்ளையை மறைத்து வைத்தார்கள். ராஜாவுடைய கட்டளைக்கு அவங்க என்ன பண்ணலையா, பயப்படலை அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அங்கே ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, he was no ordinary child. அவர் அழகு இல்லை அப்படின்றது தமிழில் அப்படி இருக்கு. he was no ordinary child அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒடுக்கமான சூழ்நிலையில், பயங்கரமான உபத்திரவமான சூழ்நிலையில் இந்த மோசேன்னு ஒரு மனுஷன் எழும்பி அவன் ஒரு வித்தியாசத்தை செய்வான், அவன் ஒரு ஆண்டவருடைய திட்டம் தீர்மானம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்குன்னு அந்த பிள்ளை பிறந்த பொழுதே அவங்க அறிந்து வைத்திருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படியாக நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சித்தத்துக்கு அவர்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவருடைய சித்தம் அவங்க வாழ்க்கையில் இதுதான் அறிஞ்சு அதற்கு ஏற்றவாறு அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டியதும் வழி நடத்த வேண்டியதும் நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பாக காணப்படுகிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
அந்த பிள்ளையை அவங்க அப்படி தான் அறிஞ்சு வச்சுருக்காங்க. அவன் வந்து ஒரு சாதாரண பிள்ளை இல்லை, நம்ம சொல்லலை அவன் சாதாரண மனுஷன் இல்லை, பயங்கரமான அந்த மாதிரி மோசேவை அங்கே யோக்கபெத் அவர் வந்து சாதாரண பிள்ளையாக இருக்க போகிறதில்ல. அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டம் பயங்கரமாக நடக்க போகுது. அவன் தான் இந்த ஜனங்களை எகிப்து தேசத்தில் இப்படியாக அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிற அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு போவான்னு அறிஞ்சு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளைய மறைச்சி வச்சாங்க அப்படின்னு சொல்லி எபிரேய புத்தகத்தில் போடப்பட்டிருக்கதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் அவங்க என்ன பண்ணலை, பயந்து போய் எந்த காரியத்தையும் அவங்க செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம விசுவாசத்தில் வேரூன்றி ஆண்டவருக்குள்ளாக எப்படி இந்த யோக்கபெத் தன்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்தையும் தேவ திட்டத்தையும் சித்தத்தையும் அறிந்தவர்களாய் அந்த பிள்ளையை வந்து விசுவாசத்தில் அவங்க செயல்பட்டாங்களோ, அதே போல் நாமும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் தேவன் அவர்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறதான திட்டத்தை அறிந்தவர்களாய் நீ இப்படி தான் இருக்க போகிற, இதை தான் செய்யணும்னு சொல்லி இது வரைக்கும் நமக்கு தெரியல. ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து கேட்கலாம், கண்டிப்பாக ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எங்கள் சித்தியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் ஜெரேமியா அந்த ஏஞ்சல் டிவியில் வேலை செய்கிற அந்த பையனெல்லாம் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே அவன் ஊழியக்காரன் தான், இதை தான் செய்ய போகிறான் அப்படின்றத அறிஞ்சு அதனுடைய வழியில் தான் வந்து வளர்த்தாங்க. ரொம்ப பெரிய படிப்பு படிக்க வைக்கணும் அப்படின்லாம் அவங்க எதிர்பார்க்கல. இந்த நிலையில் இருக்கணும், இப்படி நடக்கணும்லாம். அவன் இத்தனைக்கும் ஆக்சுவலாக 10th ஃபெயில் ஆனான். ஆனாலும் ஆண்டவருடைய திட்டம் அவன் வாழ்க்கையில் மாறவே இல்லை. அந்த ஊழியத்தின் பாதையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும்னு அந்த காரியத்தில் நடத்தி இன்னைக்கு ஏஞ்சல் டிவியில் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுக்கிட்டு அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்படியாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதான காரியத்தை நாம் அறிய ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேட்கலாம். கேட்டு நம்ம பெற்றுக்கொண்டு அதன்படியாக பிள்ளைகளை வளர்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போதனை, டீச்சிங். கண்டிப்பாக மோசேயுடைய வாழ்க்கையில் எல்லா பிள்ளைகளுக்கும் யோக்கபெத் அவர்கள் போதித்து வழி நடத்தி இருப்பார்கள்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் அவங்க ஒவ்வொருத்தரும் அதனுடைய அழைப்பில் பாருங்கள், ஆரோனை எடுத்துக்கொண்டோம்னா லேவி குடும்பத்தார் அவங்க ஆரோன் பிரதான ஆசாரியனாக அவர் ஊழியம் செய்ததாக பார்க்குறோம். மீரியாமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு சிறந்த பாடகியாக ஆண்டவரை துதித்து பாடல் எழுதுகிறவர்களாகவும் தீர்க்கதரிசியாகவும் அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். மோசேவை எடுத்துக்கிட்டாலும் ஒரு பெரிய தலைவராகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்து, மோசேயை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு தேவையே இல்லை, அந்த அளவுக்காக ஆண்டவருக்காக ஊழியம் செய்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவங்க எல்லாம் இப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு அங்கே யோக்கபெத்துடைய போதனைகள், அவங்க ஆண்டவரை குறித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்ததான காரியங்கள் இருக்கிறது. ஸோ நாமும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி கொடுப்பது மிகவும் அவசியம். நிறைய நேரத்தில் நம்ம பாட புத்தகங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கூட நம்ம வந்து பைபிளுக்கோ இல்லை வசனத்தை கற்பித்து அவர்களை வழிநடத்துவதற்கோ நாம் கொடுப்பதில்லை. ஆனால் இதுக்கு தான் நம்ம அதிகமாக நாம் பிரயாசப்பட வேண்டும். ஏன்னா உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது பிள்ளைகள் மற்ற காரியத்தில் தான் ஈர்ப்புடையவர்களாக இருக்கிறாங்க. ஒரு பைபிள் வாசி ஜெபம் பண்ணு அப்படின்னா அவங்களுக்கு அதில் நாட்டம் வருவதில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அவங்கள அதுக்கு பழக்குவிக்கணும், அதுக்கு சொல்லி கொடுக்கணும், அவங்கள உட்காந்து செய்ய வைக்கணும். இந்த சிறு பிள்ளைகள், முக்கியமாக சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் எப்படி மோசேக்கு அவங்க அந்த 10லேருந்து 12 வயசுக்குள்ளே சொல்லி கொடுத்து செய்ய வச்சாங்களோ, அது அவருடைய வாழ்க்கையில் பிற்காலத்தில்
ஒரு அந்த ஊழியம் செய்கிறதற்கு அது உறுதுணையாக இருந்ததோ, அதே போல் நாமும் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னா ஆண்டவருடைய கட்டளையில் நிறைய வசனங்கள் அறிந்தது தான் உங்களுக்கு. பிள்ளைகளுக்கு வந்து படுத்திருக்கும் பொழுது, எழுந்திருக்கும் போது, போகும்போது, வரும்போது நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பழைய ஏற்பாடு இப்போ நிறைய பேர் எல்லாம் படிச்சிருப்பீங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு போதியுங்கள். இப்போ சமீபமாக ஒரு நேத்தோ நான் படிக்கும் பொழுது யோசுவாவில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவா அந்த ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவர் நியமித்த கட்டளைகளின்படி மோசே வந்து உங்களுக்கு எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் செய்ய கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிடுறாங்க, அதை விட்டு விலகிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது எங்கே அந்த பிரச்சனை, ஏன் அந்த பிரச்சனை வருது? நியாயப்பிரமாணத்தை அறிந்ததுன்னு அதை வாசிச்சு பாருங்களேன். யோசுவா கடைசி 2 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்திலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செய்யணும் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு சொல்லியிருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கே ஒரு அந்த ஜனங்க கடைபிடித்தாங்கன்னு இருக்கும். அந்த ஜெனரேஷன், அந்த தலைமுறையினர் கடைபிடித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்க அதை செய்யலைன்னு சொல்லி போடப்பட்டிருக்கோம். அப்போ எங்கே அந்த கேப், அந்த இடைவெளி உண்டாகுது? ஏன்னா அந்த மற்ற பெற்றோர்கள் எல்லாம் சொல்லி அந்த ஒரு அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு எங்கேயோ ஒரு விதத்தில் அதை சொல்லி கொடுக்காம அவங்க போயிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஜனங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வேறு தேவர்களை சேவிக்க ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொரு அடிமைத்தனத்துக்குள்ளே போய் அப்புறம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நியாயாதிபதியை அனுப்பி என்ன பண்ணுறாரு, விடுதலை செய்கிறாருன்னு பார்க்குறோம். இப்போ அங்கே அதுக்குரிய காரணம் பார்த்திங்கன்னா அவங்க அதை என்ன பண்ணலை, சரியான விதத்தில் கன்வே பண்ணலை. அது தொடர்ந்தேச்சு ஆண்டவருடைய நியாய பிரமாணங்களை சொல்லி கொடுக்கல. இப்போ நம்ம அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் ஆண்டவருடைய கட்டளைகளையும் வேதத்தையும் நாம் கற்பித்து நாம் அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்படி செய்த அந்த ஒரு காரியத்தினால தான் மோசே உருவானதை நம்ம பார்க்க முடியும். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு காரியம் போடப்பட்டிருக்கு. அங்கே அவங்க என்ன செய்கிறாங்க, பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜனத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டான்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா யோகேபேத் அவங்க பிள்ளை அவங்க கையில் இருந்தது, வளர்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஆனால் பெருசானவொன்னே என்ன பண்ணாங்க, கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி தாய்மார்கள் நாம் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிள்ளைகளை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி நமக்குள்ளாகவே வைத்து கொண்டு அவர்களை தன்னிச்சையாக செயல்படாதபடிக்கு நமக்குள்ளேயே வச்சு அடக்கி வச்சுக்கிறோம். ஸோ அப்படி இல்லாதபடிக்கு எங்கே ரிலீஸ் பண்ணுமோ, எந்த வயசில் அவங்கள ரிலீஸ் பண்ணுமோ அந்த வயசில் அவங்கள என்ன பண்ணணும், அவங்கள தன்னிச்சையாக செயல்படுவதற்கு அவங்களை விட்டுவிட வேண்டும். இப்போ கூட நிறைய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்கள் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் எதுக்கு எடுத்தாலும் போய் அப்பாவையோ அம்மாவையோ சார்ந்து கொள்ளுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அதனால குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளாக வரதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விதத்தில் யார் காரணம்னா தாய்மார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைகளை தனக்கு கீழாகவே தான் இருக்கணும், கல்யாணம் ஆனாலும் தனக்குள்ளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க, வெளியே விடவே மாட்டாங்க, தன்னுடைய கண்ட்ரோல்லையே வச்சுக்குவாங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க தனி குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்ணி அவங்கள ஓன் டெசிஷன் எடுக்கவும் தன்னிச்சையாக செயல்படுவதற்கும் தாய்மார்கள் விடணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். வாலிப பிள்ளைகளை கொண்டு இருக்கிறதான தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கீங்க. உங்கள் பேர பிள்ளைகள் மேபி அந்த ஸ்டேஜில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிள்ளைகளை நாம் அதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
இப்போ அந்த தாய் தகப்பன் தன்னுடைய வயதுக்கு அப்புறம் மரித்து போனார்கள்னா அப்போ அவங்களுடைய நிலைமை என்ன? இப்போ எதுலேயுமே அவங்க ஒரு பிரச்சனைக்குள்ளாக அந்த குடும்பம் போகிறத நம்ம காண முடியும். அதனால் யோக்கபேத்தை போல எவ்வளோ நாள் வரைக்கும் வச்சுருக்கணுமோ அவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் கொண்டு போய் விடணுன்ற ரூலு அவங்களுக்கு ஒரு சட்டம். அந்த நேரத்தில் ஐயோ என் பிள்ளை தானே, இன்னும் கொஞ்ச நாள் வச்சுக்கலாமே, இன்னும் கொஞ்சம் வருஷம் வச்சுக்கலாமே அப்படிலாம் சொல்லி அவங்க என்ன பண்ணல, வச்சுக்கல. டைம் வந்துச்சா கொண்டு போய் விடணும்னு சொல்லி அவங்க விட்டதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படியாக இவ்வளவு காரியங்களை நாம் யோக்கபேத் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். இதோடு அவர்கள் பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதம், இவ்வளோ சூழ்நிலையிலையும் அவங்க பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் நைல் நதியில் போட்ட அந்த பிள்ளைய தன்னுடைய இது யோசித்து பார்த்தா ஒரு என்ன சொல்கிறது, இது நிஜமாக நடந்த சம்பவம். ஆனால் ஒரு கதை போலவும் ஒரு சினிமா போலவும் இருக்கும். அந்த இதை படிக்கும் பொழுது அவங்க அந்த பிள்ளையை கொண்டு போய் விடுறது, அதுக்கப்புறம் அந்த மீரியாம் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஓடி போய் அவங்க கேட்டு கரெக்டாக திருப்பி கொண்டு வந்து தன்னுடைய அம்மாவே கொண்டு போய் அந்த பிள்ளையை வளர்க்கும்படியாக அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. ஸோ அதே போல் அதோடு கூட மட்டும் இல்லாமல் தான் பிள்ளையை வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணாங்களாம், காசும் கொடுத்தாங்களாம். ஸோ அப்படியான ஒரு அந்த சூழ்நிலையிலையும் யோக்கபேத்துக்கு கிடைத்ததான ஒரு கிருபை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து இப்படியான ஒரு சிறந்த பிள்ளைகளை வளர்க்கும்படியாகவும் பெற்றெடுக்கும்படியாகவும் ஆண்டவர் யோக்கபேத்துக்கு பாராட்டின கிருபை அது பெரிது. அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் கண்காணிக்கவும் நம்மளை ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஸோ அதற்கு பாத்திரவான்களாக வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் இருப்போம். நன்றி.